ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காவை வச்சு புளிக்குழம்பு மோர் குழம்புன்னு செய்யாம இது மாதிரி ஒரு வாட்டி வெண்டைக்காய் கறி செஞ்சு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சின்ன துண்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு விழுதா அரைச்சிக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு வதக்கிக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வெண்டைக்காயில கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் கூட்டையும் கூடவே 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி இதை சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.